கருப்பு கவுனி அரிசியை சாப்பிடணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அது எப்படி சாப்பிடணுங்கிறது தெரியாம இருக்கீங்களா? அதுக்கு இந்த வீடியோ பாருங்க. என் பேர் சிவகுமார். மோத்தி மில்லட்டுடைய ஃபவுண்டர் பேசுறேன் நானு. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா, கருப்பு கவுனி அரிசின்னு சொல்லி இன்னைக்கு எல்லா இடங்களையும் நம்ம பேசுறோம். ஆனா இப்ப கருப்பு கவுனி அரிசியை நம்ம வாங்கி நம்ம சமைக்கணும் அப்படின்னாக்கா, ஊற வைக்கணும். இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு. பிரச்சனைகள்னா என்னன்னா, நேரமாகும். இப்ப அந்த மாதிரி இல்லாம ஈஸியா உடனே நீங்க கஞ்சி மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க என்ன செஞ்சிருக்கோம்னா, கருப்பு கவுனி அரிசியை கஞ்சி மிக்ஸா ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ அது என்னன்னா, ஒரு டம்ளர் தண்ணிக்கு நீங்க ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்து போட்டு கொதிக்க வச்சிங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு கருப்பு கவுனி கஞ்சி ரெடி. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கருப்பு கவுனி கழுவி சோறு ப்ராடக்ட் ஒன்று டெவலப் பண்ணியிருக்கோம். அது அந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏற்கனவே பெண்களுக்கு உளுந்து சேர்க்கணுங்கிற ஒரு இது கட்டாயம் இருக்குது. இப்போ அதனால அதில் உளுந்தும் வெந்தயமும் கருப்பு கவுனி அரிசியும் சேர்த்த ஒரு களி மிக்ஸு. அப்போ அதை நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா, தண்ணியை ஊற்றி கரைச்சிட்டு நீங்கள் லைட்டாக வடைச்சட்டியில் வச்சு லைட்டாக கிண்டிங்கன்னா, நல்லெண்ணெய் கொடுத்து கிண்டும் போது வடைச்சட்டி போட்டால் அப்படின்னா களி ரெடி ஆயிடும். உங்களுக்கு வேணால் இனிப்பு சேர்த்துக்கலாம். இனிப்பு இல்லாமல் அப்படியே சாப்பிட்னாலும் அப்படியே சாப்பிடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கருப்பு கவுனியும் புட்டு மிக்ஸ் ஒன்று டெவலப் பண்ணியிருக்கோம். புட்டு மிக்ஸ் ரொம்ப சாஃப்டா நல்லா இருக்கும். இந்த மாதிரி கருப்பு கவுனியை மாத்திரம் 3 ப்ராடக்ட் தான் நாங்கள் இப்போ டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். இது இப்போ மார்க்கெட்டில் நல்லா போயிட்டு இருக்கு. உங்களுக்கும் யாருக்கு தேவைனாலும் நீங்கள் வாங்கி அதை பயன்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இது மூலமாக தெரிவிக்கிறேன். நன்றி.